வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இது கிரைம் சீன். இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க மட்டும் பாருங்க. ஓகே, வாங்க இந்த நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஒரு காதல் அப்படின்னா, அந்த காதல் உண்மையாகவும், நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா, அந்த காதலும் வாழும். அந்த காதலர்களும் வாழ்வார்கள். அதுக்கப்புறம் அந்த காதல் உண்மை உள்ளதா இருக்கும். அதே காதல் ஒரு வேறுபட்ட ஆணோடையோ, அல்லது வேறுபட்ட ஒரு பெண்ணோடையோ அந்த காதல் உருவாயிருச்சுன்னா, அதுக்கு பெயர் கள்ளக்காதலா மாறும். அந்த கள்ளக்காதல் கண்டிப்பா ஒரு கொலையில் தான் போய் முடியும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில நீங்க முக்கியமா பார்க்கலாம். இப்போ இந்த கதையில வரக்கூடிய கேரக்டர்களும், இந்த கதையில வரக்கூடிய சம்பவங்களும், இது கதை அல்ல. இது நிஜம் தான். இந்த நிஜத்தில் வரக்கூடிய கேரக்டர்களும், இந்த நிஜத்தில் வரக்கூடிய சம்பவங்களும் சற்றே உங்களை யோசிக்க வைக்கலாம். ஏனென்றால், இந்த காட்சிகளும், இந்த செயல்களும் மிகவும் கொடூரமானவைகள். சில நேரங்கள்ல ஒரு காதல் அப்படின்னு முளைச்சிருச்சுன்னா, அந்த காதல தான் கையாலேயே கொல்றது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கொடூரமான விஷயம். அந்த காதல ஏன் அவன் கையாலேயே அவன் கொல்றான்? அந்த அளவுக்கு அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, முழுசா இந்த வீடியோவுல நம்ம பார்த்துருவோம். சரி, ஓகே. இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் நடக்கு. அங்க ஆறுமுகம் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர் அதிமுகவோட நிர்வாகி. அவருடைய மகள் பெயர் பாரதி. வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 38 வயசு ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகல. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லயே அ ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்காங்க. அந்த ஊர்லயே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, டியூஷன் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆ சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கும், மத்தபடி இருக்கக்கூடிய எல்லா ஒரு ஏஜ் குழந்தைகளுக்கும் ஒரு டியூஷன் வச்சு நடத்திட்டு ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்துட்டுருக்கு. அதுபோல அவங்களும் மிகவும் ஒரு சாதாரண ஃபேமிலிலாம் கிடையாது. அதிமுகவுல பிரமுகரா இருந்தனால, அவருக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்கு. ஆனா, அவர் இறந்துட்டார் ஆறுமுகம். அதாவது பாரதியோட அப்பா இறந்து போயிட்டாரு. இவங்க தனியா தான் இருக்காங்க, அம்மாவோட நெனைக்கிறேன். இப்ப இருக்கும்போது, இப்போ ஒரு சூழல் ஏற்படுது. இதேபோல அ நாளிக்கல் நல்லூர் அப்படிங்கிற சேலத்துல ஒரு இடம் இருக்கு. நாளிக்கம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வசிக்கக்கூடிய உதய்சரண். அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா, 48 வயசு ஆகுது. அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு டாக்டரா இருக்காரு. டாக்டர்னா ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல ஒரு முதன்மை டாக்டரா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கேருந்து போனோனே நம்மலாம் சீட் எழுதி குடுப்பாங்க. உடனே போய் ஒரு டாக்டர பார்க்கணும்ல. அந்த மாதிரி ஒரு முதன்மையான ஒரு டாக்டர் பொசிஷன்ல தான் அவர் இருக்காரு. இப்ப அவருக்கும் இந்த பொண்ணுக்கும், பாரதிக்கும் கனெக்ஷன் எப்படி ஆவுதுன்னு நான் பார்க்குறோம். அவங்க 2 பேத்துக்கும் எப்படி கனெக்ஷன் ஆவுதுன்னா, அந்த ஏரியாவுல ஒரு கருத்தரங்கு நடக்குது. மருத்துவ கருத்தரங்கு. இப்போ அந்த மருத்துவ கருத்தரங்கு அரங்குக்கு வாலண்டரியா வரக்கூடியவர் தான் பாரதி. அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இவருக்கு உதயசரனுக்கு கல்யாணமாகி 2 மகன்கள் இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகான மனைவி இருக்காங்க. மகன்கள் இருக்காங்க. அவர் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிய லீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தன். அந்த டாக்டர் குடும்பம். இப்போ என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு கருத்தரங்கு நடத்துறாங்க. டாக்டர் கருத்தரங்கம். அந்த கருத்தரங்கத்தில கலந்துக்கக்கூடிய சூழ்நிலை பாரதிக்கு வருது. பாரதி என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரா அந்த கருத்தரங்கத்துல போய் கலந்துக்கிறாங்க. கலந்துக்கிட்ட உடனே அவங்களுக்கும், அது பாரதிக்கும், உதயசங்கருக்கும் 2 பேர்த்துக்கும் இடையில ஒரு சின்ன நட்பு ஏற்படுது. ஃபோன் நம்பர மாத்திக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிச்சு 2 பேத்துக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட காதல் மலர்ந்துருது. காதல் மலர்ந்த உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஐக்கியமாயிடுறாங்க. ஐக்கியமாயிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உல்லாசமா இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படியாவது தன் மனைவிக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இவங்க 2 பேரும் சில நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல சினிமாவுக்கு போயிருவாங்க. நைட் டியூட்டி இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி கிட்ட சும்மா பொய் சொல்லிட்டு, இவரு என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, காதலிய கூட்டிக்கிட்டு நைட் ஷோ சினிமாவுக்கு போறது, எங்கேயாச்சும் பார்க் போய் சுத்துறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல லீவ் போட்டுட்டு இவரு வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிட்டு போய் பெண்ண சந்தோஷப்படுத்துறது, தன்னோட கள்ளக்காதலிய. இப்படி இருக்கும்போது, ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மனைவிக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல. இவரு சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா உன் மனைவிய நீ விவாகரத்து பண்ணிட்டு வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு பாரதி சொல்ல. இப்போ திடீர்னு அவங்க வீட்ல இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு மயக்கம் போட்டு கீழ விழுந்துர்றா. யாரு பாரதி மயக்கம் போட்டு கீழ விழுந்துர்றா. உடனே உதயசரண் டாக்டர் தானே, அவர் எடுத்துட்டு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு பாரதிய கூட்டிட்டு போறாரு. பாரதிய கூட்டிட்டு போயி அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. ட்ரீட்மெண்ட் பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாடி எடுத்துட்டு போங்கன்னு உறவினர்களுக்கெல்லாம் சொல்லப்படும்.
உறவினர்கள் வந்து இந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு கீழ விழுந்து சாவர பொண்ணு கிடையாது. இந்த பொண்ணு எல்லாமே நார்மலா இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்ப, இப்போ வந்து ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது அந்த இடத்துல. ஒரு பெரிய கலவரமா நடக்குது. இந்த பொண்ணுக்கு இப்படி நாங்க பாடி வாங்கிட்டு போக மாட்டோம். இந்த பொண்ணுக்கு போஸ்ட்மார்டம் நடந்தா தான் நாங்க இந்த பாடிய இங்கிருந்து எடுத்துட்டு போவோம். அதுக்கு உண்டான உண்மை எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தார் எல்லாருமே போஸ்ட் பண்ண, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணினுடைய அ உடம்ப ஆய்வுக்கூறு பண்றாங்க. அதாவது போஸ்ட்மார்டம் பண்றாங்க. போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டு இருக்கும்போது, டாக்டர்கள் ஒரு உண்மைய கண்டுபிடிக்கிறாங்க. போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து இயற்கையா மயக்கம் அடைஞ்சு மரணம் அடையல. இந்த பொண்ணு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு, அதாவது அ மூச்சு திணறல், மூச்சு விட முடியாம ரொம்ப அ போராடி இறந்திருக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ல சொல்ல, உடனே மக்களினுடைய பார்வை, அதாவது அவங்க சொந்தக்காரங்களுடைய பார்வை எல்லாம் டாக்டர் பக்கம் திரும்ப, டாக்டர் தானே இவர அடிக்கடி வந்து பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு 4 பேர் சொல்ல, உடனே டாக்டர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாரி எதுவும் செய்யலன்னு சொல்லிட்டு டாக்டர் நழுவ பார்க்க, இப்போ போலீஸ் வந்து கெடுபிடியில போலீஸினுடைய பார்வைக்கு வந்து இந்த கேஸ் போக, போலீஸ் உடனே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் தனியா கூப்பிட்டு, இதாவது நீங்க ஒரு டாக்டரா இருக்கிறீங்க. நீங்க வந்து இந்த விஷயத்த நீங்க மறைச்சீங்கன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிரும். இது வந்து தமிழ்நாடே பூரா பேசுற மாரி ஆயிரும். உங்க வேலை மட்டும் கிடையாது. உங்க லைஃபே கேள்விக்குறி ஆயிரும். இந்த உண்மையா இருந்தா உண்மைய ஒத்துக்கங்க. ஏதோ குறைஞ்சபட்சம் தண்டனையா பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நயமா பேசி பார்த்துருக்காங்க. அதுக்கும் மசியல. உடனே கிடுக்குப்புடி விசாரணை போட உடனே, இன்னைக்கு இந்த இடத்துல நீங்க கூட இருந்திருக்கிறீங்க. இதுக்காக என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு கிடுக்குப்பிட்டு விசாரணை போட்ட உடனே டாக்டர் வந்து வேற வழி தெரியாம உண்மைய ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்பதான் உண்மைய சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலங்கள்ல கருத்தரங்குல அது அறிமுகமாகி நாங்க வந்து பல நாட்களா பேசிட்டு இருந்தோம். பல இடங்கள்ல சுத்தியிருக்கோம். பல இடங்கள்ல சினிமாவ பார்த்துருக்கோம். பல இடங்கள்ல பார்க்கு, ஹோட்டல், லாட்ஜுன்னு சொல்லிட்டு நெறைய இடத்துல தங்கியிருக்கோம். அதுபோல வந்து அவங்க வீட்லயே எனக்கு வந்து கூட்டிட்டு போய் சாப்பாடு போட்டு என்ன வந்து ஒரு கணவன் மாரி அவங்க பார்த்துக்கிட்டாங்க என்னைய. அ இதுக்கப்புறமும் அவங்க வந்து அவங்க தனியா இருக்க அவங்களால முடியல. உடனே என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு, உங்க மனைவியும், உங்க பசங்களையும் விட்டுட்டு வாங்க. நாம ஒண்ணு சேர்ந்து வாழலாம். உங்க மனைவிய டைவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நாளொரு வண்ணம், நித்தம் ஒரு கேள்வியாக என்னை துளைத்தெடுத்தாங்க. அதனால எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்னோட மனைவிய நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். என் மனைவி இல்லாத வாழ்க்கைய வந்து நான் நெனச்சு கூட பார்த்ததில்ல. அந்த மாதிரி என் மனைவி எனக்கு ரொம்ப புடிக்கும். என் பசங்கள எங்க மேல உயிரா இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் செஞ்ச துரோகம் தான் இதுன்னு மனசுல நெனச்சுக்கிட்டு, அந்த பொண்ண என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் பண்ண பார்த்தேன். அவாய்ட் பண்ண பார்த்த உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு, "சரி ஓகே நீ என்ன அவாய்ட் பண்ணிட்டு போயிர்ற. ஓகே நீ அவாய்ட் பண்ணிட்டு போ. ஆனா இருந்தாலும் இந்த கேஸ வந்து நான் சாதாரணமா விடமாட்டேன். நான் உன்ன வந்து கோர்ட்டுக்கு இழுப்பேன். நான் வந்து உன்ன கல்யாணம் பண்ணியே ஆகணும். நீ இல்லாத வாழ்க்கைய இந்த ஜென்மத்தில என்னால வாழ முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப அ ஃபோர்ஸா இருக்கவும், நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண புடிச்சு கீழ தள்ளினேன். தள்ளுனோனே அந்த பொண்ணு வந்து பெட்ல விழுந்துட்டாங்க. உடனே எனக்கு இருக்கிற ஆத்திரத்த மனசுல வச்சுக்கிட்டு, அந்த பொண்ண தலவாணி எடுத்து தலையில வச்சு, முகத்துல வச்சு அமுத்தி, அந்த பொண்ணு துடிக்க துடிக்க கொன்னுட்டேன். கொன்னுட்டு இங்க வந்து மயக்கம் அடைஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, எப்படியாவது ஒண்ணு தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு, மயக்கம் அடைஞ்சு இறந்துட்டாங்கன்னு அப்படியே உறவினர்களுக்கு குடுக்கலான்னு நெனச்சேன். அதுக்குள்ள அவங்க வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்ன உடனே அவங்கள வந்து டாக்டர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல போட்டாங்க. ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகல 38 வருஷம் ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து எப்படி வாழ முடியும்? அதாவது என்னன்னா, ஒரு ஆண் துணை இல்லாம எப்படி ரொம்ப நாளா வாழ முடியும்? அது ஃபர்ஸ்ட்டே கல்யாணம் பண்ணி வச்சுக்கணும். அல்லது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை இருக்கு. டியூஷன் டீச்சரா இருக்காங்க. இவங்க வந்து நெனச்சிருந்தா ஒரு நல்ல கல்யாணமாகாத பையன பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா லைஃப்ப செட்டில் பண்ணிர்லாம். ஆனா இருந்தாலும் ஒரு டாக்டர் நல்லா பார்த்துக்குவான். 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு நம்மள பார்த்துக்குவான். முதல் மனைவிய வந்து டிவோர்ஸ் பண்ணிருவான்னு சொல்லிட்டு இந்த அம்மா போட்ட தப்பு கணக்கு தான் அவங்களோட உயிரையே பறிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாரி கள்ளக்காதல் வந்து எந்த இடத்துல வேணாலும், எப்படி வேணாலும் நம்மளுக்கு முளைக்கும். அதையெல்லாம் நம்ம வந்து டைவர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நமக்கு என்ன தேவையோ அப் அந்த ரூட்ல நம்ம பயணிச்சோம்னா, கண்டிப்பா இந்த மாரி ஒரு அகால மரணங்கள் வந்து நிகழாது அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த டாக்டர், இந்த டியூஷன் டீச்சர்னுடைய லைஃப்ல நம்ம பார்த்தோம். சரி ஓகே எல்லாரும் சேஃபா இருங்க. கண்டிப்பா உஷாரா இருங்க. நன்றி, வணக்கம்.